ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க. நான் போடுற கடைசி வீடியோ இதுதான். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னடா இது திடீர்னு இதுதான் என்னோட கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இதுதான். ஸோ இதோட அடுத்த வருஷம் நாளைக்கு போடுறது புது வீடியோ. ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்குமே நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும். ஆமாங்க, எனக்கும் ரெசல்யூஷன் ஒன்று எடுத்திருக்கேன். பட் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்த உடனே முடியாதுன்னு நம்ம சொல்கிறது தான் மிகப்பெரிய மோசமான விஷயம். அதை விட்டுட்டு முயற்சி பண்ணுறேன், ஐ வில் ட்ரைடு, அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்னா தட்ஸ் ஃபைன். ஆனால் ட்ரையே பண்ணாமல் சொல்லும் போதே முடியாது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய மோசமான விஷயம். ஸோ அதனால் சில விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம். முக்கியமாக நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, எடுக்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் ஒன்றும் இல்லைங்க, நான் பைக் ஓட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக நான் ஓட்டிகிட்டு போனால் நான் என் வண்டி முன்னாடியே யாராவது விழுந்தாங்கன்னா கூட பைக் ஓட்டிகிட்டு போகும்போது எழுந்து போங்க அப்படின்ட்டு போயிடும். பட் அம்மா கூட போகும்போது யாராவது இந்த அப்படி இப்படின்ட்டு, முக்கியமாக இந்த ஆட்டோக்காரங்க சடனாக பிரேக் போடுறது, இன்னொரு பைக்கு இண்டிகேட்டர் ஒரு பக்கம் போட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறது, பஸ்ஸு கொண்டு யாராக இருந்தாலும் ஏதாவது ராங் வேலை வந்துட்டாங்கன்னா நின்று திட்டிட்டு தான் போவேன். அது என்னோடய ஹேபிட்டு. என்னால் அதை மாற்றிக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் கூட கேட்கலாம், இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படியே விட்டுட்டு போங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன தவறுன்னு நம்ம ஒரு இண்டிகேட்டர் ரைட் சைட் போட்டு லெஃப்ட் சைட் போயிட்டோம் அப்படின்னா, நம்ம ரைட் சைட் தான் போகிறோம் அப்படின்னு லெஃப்ட் சைடு வேகமாக வரவங்க அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், நம்மளுக்கும். ஓகே, நம்ம தப்பிச்சிட்டோம், தப்பாக இண்டிகேட்டர் போட்டு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்பீடாக வந்த வேகத்துக்கு நம்ம திரும்பறதை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலை போயிட்டு அந்த டைமில் ஏதோ ஒரு பெரிய வண்டி வருது, ஒரு பஸ்ஸே வருது அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு உயிர் போகுதுன்னா, ஒரு உயிரே போகிற அளவுக்கு தப்பு நடக்குதுன்னா இந்த சிக்னல் மதிக்காமல் போகிறது, அதுக்கப்புறம் இண்டிகேட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் ஒரு இண்டிகேஷனே கொடுக்காம திரும்புறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. ஸோ நடுவழியிலே நிறுத்திக்கிட்டு இந்த ஆட்டோக்காரங்களாம் சவாரி ஏற்றுறது, இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். முக்கியமாக என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது திட்டுவேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாரையும் அப்படி திட்டாத. ரொம்பலாம் திட்ட மாட்டேன், ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படின்ட்டு ஏதாவது கொஷின் பண்ணுறோம்ல, கொஞ்சம் ஓரமாக நிற்கக்கூடாதா, உங்கள் ஆட்டோ அப்படிலாம் போவாதா, ஆட்டோலாம் முக்கியமாக பள்ளத்தில் இறங்கி கூட இது பண்ண மாட்டாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி போவாங்க. ஸோ அவங்க பின்னாடி போகிற நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இது பண்ணும்போது நான் திட்டிடுவேன். ஸோ இதுக்காக தான் என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் திட்டாதன்ட்டு. ஸோ இந்த நியூ இயருக்கு, இது பல வருஷமாக போயிட்டுருக்கு, இந்த நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், இனிமேல் யாரையும் திட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நாளையிலேருந்து பார்ப்போம். நானே வண்டி ஓட்டும்போது ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லிக்கிட்டு சைலண்ட்டாக போகலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். இருந்தாலும் விதி என்ன நினச்சிட்ருக்கோ தெரியலல்ல, பார்ப்போம். நாளிலேருந்து இந்த ரெசல்யூஷனை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க? ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. நல்ல விஷயங்களுக்கு தேவையில்லை, அதை கண்டினியூ பண்ணுங்கள். முக்கியமாக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே அது நம்ம லைஃபையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறதுலாம் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சிங்க அப்படின்னா அது உங்களை அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவே வச்சிட்ருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு நல்லா சில் தண்ணியிலே குளிச்சிட்டோம் அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிட்ருக்கோம். அதே மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது, இந்த வேலைக்கெலாம் போய்ட்டு வருது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டெம்பிள்ஸ்க்கு போங்க. அதாவது இதில் இந்த ஆத்திகவாதி நாத்திகவாதி அதெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா டெம்பிள்ஸ் போனால் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நானே சில டைம்ஸ்லாம் கடவுள் இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்டிருப்பேன். பட் உலகம்னு ஒன்று இருக்குது, நல்லதுன்னு ஒன்று இருக்குது, கெட்டதுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, கர்மான்னு ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்புகிறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நம்ம போக வேண்டியதான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு, அதாவது சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தால் சர்ச்சுக்கு போங்க, மாஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் மாஸ்க்கு போங்க. டெம்பிளுக்கு இது வரைக்கும் நம்ம போகிறதே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். இந்த யோகா பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே நான் ஜாப் முடிஞ்சு வந்தால் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்றவங்க ஒரு வாக் போங்க.
இந்த டெம்பிள் போகிறது, வாக் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். உங்கள் மைண்டு வந்து ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருக்கும். முக்கியமாக இது வரைக்கும் நான் வீட்டிலலாம் யார் கூடயும் அதாவது சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஆஃபீஸில் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, வீட்டில் வந்தால் வந்து அப்படியே சிடுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே நான் கொடுக்குற ரெக்வஸ்ட் என்ன, வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சமாவது பேசுங்க. நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தாலும் ஓகே, மேரேஜ் ஆகலைனாலும் ஓகே, வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் என்ன ஏது எப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் போய் தனியாக இருக்கிறது ஓகே ஃபைன். ஒரு கொஞ்சமாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஃபேமிலியில் இருக்கவங்களும் என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது நல்லா தெரிய வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கே தெரிய வரும். ஓகே, நிஜமாலுமே ஒரு 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்களேன். சில சேஞ்சஸ் சொல்லியிருக்கேன்ல, இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பிகாஸ் நான் வந்து டெய்லி வாக் வந்து எங்கள் அம்மா கூட போவேன். ஸோ அதனால் சில விஷயம் வாக் பண்ணும்போது நம்ம சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே சைலண்ட்டாக மௌனம் வரத மாதிரியே வாக் பண்ணுவோம். கூட யார் வராங்களோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வாக் பண்ணுவோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. நானும் வந்து நிறைய விஷயங்கள் ஆஃபீஸை பற்றி, நிறையா பொது விஷயங்கள் அதெல்லாம் பற்றி நானும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்க ஏதாவது ஷேர் பண்ணும்போது என்கிட்ட இருந்து ஒரு கமெண்ட்ஸும், நான் ஏதாவது ஷேர் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கமெண்ட்ஸும், ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ராப்ளமாக, ஐயோ எனக்கு இது ப்ராப்ளமாக இருக்குமா, என்ன பண்ணுறது தெரில அப்படின்ட்டு, ஒரு இல்லை அவங்க சைடு ஏதாவது ப்ராப்ளம், இது இப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்ட்டு ஒரு நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வரும்ல, அப்போது அவங்களுக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வர பிரச்சனையை நம்ம வந்து யார்கிட்டையாவது சொல்லி அதுக்கு வந்து சொல்யூஷன் கேட்டால் பரவாயில்ல. நம்ம மண்டைக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நம்ம சொல்யூஷன் கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடைக்காது. முக்கியமாக நம்மளுக்கு வர விஷயத்த நாம் இது வேற ஒருத்தவங்களுக்கு வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நம்ம திங்க் பண்ணாலே அந்த விஷயம் சீரியஸாக சொல்கிறேன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். பட் நம்மலாம் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அதை அப்படியே மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் தான் நினச்சிட்டு இருப்போம். பிகாஸ் எனக்கே நிறைய டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஐயோ நம்மளுக்கு இப்படி வந்துருச்சே அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சு அதை வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். அதாவது எப்போனா ரொம்ப லேட் ஆகிருக்கும். பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் இதை இப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ, அப்படி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதை தான் சொல்கிறேன், திங்க் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா, ஓகே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுப்போம், இந்த ப்ராப்ளம் தானடா எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி திங்க் பண்ணால் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் வந்து கற்றுக்காது. முக்கியமாக நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிற எல்லாருக்குமே என்னென்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா, டோட்டலாக அதாவது மொத்தமாக ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நிறைய பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள். ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லதில்லை. அதாவது அந்த டாஸ்மாக் போர்ட்லேயே என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்ட்டு. வீக்லி ஒன்ஸ் வந்து அதாவது டாக்டர்ஸ் அட்வைஸே என்னென்னா ஆல்கஹால் எடுக்கலாம். பட் வெளிநாட்டிலலாம் குடிக்கிறாங்களே அப்படின்னா அவங்களாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸில் ஊற்றி சிப் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. ஒரு குவார்ட்டரை வாங்கினா வச்ச வாய் எடுக்காமல் அந்த ஃபீடிங் பாட்டிலில் குழந்தைங்க குடிக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டு பாட்டில் காலியாக தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க கலாச்சாரத்துக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம்னா வேலை ஆகாது. ஸோ அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண பாருங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல ஹேபிட் இல்லையா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ ஸ்டாப். பிகாஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் ஒரு மோசமான விஷயம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது. மற்றபடி வேறு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரே நாளில் எல்லா விஷயத்தையும் மாற்றிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. சேஞ்சஸ் இஸ் நாட் சேஞ்ச் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் லைஃப். ஸோ மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இது உலகத்தில் இந்த ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் இல்லையா, மாற்றம் ஒன்றே மாறாதது, சேஞ்சஸ் இஸ் நாட் சேஞ்ச் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் லைஃப் அப்படின்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். யார்கிட்டனாலும் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் இது ஒரு உண்மையான வார்த்தை. அதே மாதிரி ரகசியம் என்பது என்ன அப்படின்னா, உங்கள் மனசுக்குள்ளேயே யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அது ரகசியம். ஒருத்தர்கிட்ட சொன்னால் ஃபைன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் சொல்கிற பர்சனும்
ட்ரஸ்டடான பர்சனாக இருக்கணும். இல்லை நீங்கள் சொன்ன அடுத்த நாள் ஊருக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரகசியமே கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற ரகசியம், அதாவது கேட்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு உண்மையானவங்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது, உன்னுடைய ரகசியத்தை நீ யாரிடம் சொல்கிறாயோ அவரிடம் உன்னுடைய முழு சுதந்திரத்தை இழப்பாய். இது உண்மையான ஒன்று. ஏன்னா நம்ம ரகசியம் ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டோன்னா அவங்க இது அவங்க கிட்ட சொல்லிடுவாங்களோ இவங்க கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் ரகசியம் அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா ரெசல்யூஷன்லாம் இருக்குது. ஓவராக வாய் பேசுகிறவங்க பேசாதீங்க. முக்கியமாக என்ன பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாதீங்க. பிகாஸ் நான் பேசினாதான் எனக்கு என் லைஃபே ஓடும். அந்த மாதிரி அனாவசியமாக பேச வேணாம். பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கெலாம் யாராவது கூட உட்காந்து கதை பேசினா நல்லா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னோடய ஹேபிட் அது. நல்ல விஷயங்கள் பேசினா ஓகே ஃபைன். அதே மாதிரி தொணன்னு அதே மாதிரி என்னதான் நம்ம தொணன்னு பேசிகிட்டு இருந்தாலும் அடுத்தவங்க பேசும்போது லிசன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம லிசன் பண்ணாதான் நம்ம அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். இல்லை நம்ம தொணன்னு நடுவில் பேசணும்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்டில் சொல்கிறதால ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இல்லைங்க நான் எல்லாமே ஃபைன், எனக்கு லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுதாங்க என்னோட லாஸ்ட் வீடியோ. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க. நெக்ஸ்ட் இயர் எனக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். முதல் இன்கம், அதாவது யூடியூப் மூலயமா எனக்கு இன்கம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் கூட யாருக்கும் சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வருஷம் பார்க்கலாம். நன்றி.